வணக்கம் காயத்ரி மேம். வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். தமிழக மக்கள் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. நம்முடைய முதல்வர் முதல் முறையா கரூர் அபிஷியலா முதல்வரா போயிருக்கிறார். சோ அவர் பிரச்சாரத்துக்கு போனப்ப என்ன பேசினாரோ, எப்படி பேசினாரோ, எந்த லாங்குவேஜ்ல பேசினாரோ, என்ன பாடி லாங்குவேஜ்ல பேசினாரோ, அதே மாதிரிதான் இந்த முதல்வர் ஆனதுக்கு அப்புறமான பேச்சிலையும் பேசி இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் நமக்கு புதுசு. இதெல்லாம் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது தேவையான மாற்றமா, தேவையில்லாத மாற்றமா, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதற்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர்கள் பேசினதை பார்த்திருக்கிறோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு விஜய் அவர்கள் இந்த ஜென்சி கூட்டத்துக்கு எதிரில பேசுறார், பாட்டு பாடுறார், டான்ஸ் ஆடுறார். அதையும் மக்கள் சந்தோஷமா பாக்குறாங்க. சோ இததான் மக்கள் விரும்புறாங்களா? இந்த மாற்றம் தான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றமா? ஆக்சுவலா அந்த கரூர் கூட்டத்துல 2, 3 விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்கு. அவர் டான்ஸ் ஆடட்டும், பாட்டு பாடட்டும். ஏன்னா அவங்க எந்த மாண்பையும் பின்பற்ற போறதில்லைன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அத பத்தி பேசுறது வேஸ்ட். நீங்க ஒரு முதலமைச்சர் மாதிரி தன்மையா பேசியிருக்கணும். ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன்னா எந்த போலீஸ நீங்க இன்னைக்கு பேசுறீங்களோ அவங்கதான் அந்த துறையையும் நீங்க உள்ளடக்கி வச்சிருக்கிறீங்க. அப்போ கரூர்ல யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க அந்த டைமிங்லன்ற லிஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும்ல. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல அவங்க மேல என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கோர்ட்ல கேஸ் இருக்கு. அப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அதை பொதுவெளியில் பேசக்கூடாது என்பது சட்டம். அப்ப அதையே ஒரு மாநில முதல்வர் மீறி பாயிண்ட் பை பாயிண்டா பேசலான்றதும் ஒருத்தரை அக்யூஸ். இப்ப நான் எப்படி விஜய் இதுல அக்யூஸ்ட்ன்னு சொன்னா நீங்க என்ன கைது பண்றதுக்குள்ள உரிமை என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது திமுக தான் இதுக்கு காரணம்னு நீங்க எப்படி அவங்களை அக்யூஸ் பண்ண முடியும்? சிபிஐ விசாரணையில தானே அது தெரிய வரணும். அப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு முதல்வராக இருக்கின்ற ஒரே காரணத்தினால தவறான, பொய்யான, மிஸ்லீடிங் விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ரைட்ஸ் அப்படின்னு உங்களுடைய முதல்வர் பதவி உங்களுக்கு கொடுத்திருக்குது. நீங்க அதை வச்சு சொல்றீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை மக்கள் பார்த்துக்கட்டும். சிபிஐ விசாரணையில அதை கேள்வி கேட்கட்டும். அவங்க அதற்கு பதில் சொல்லட்டும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் ஆர் அந்த சட்ட நாலேஜை வச்சு நாம இந்த கேள்வியை கேட்கிறோம். இது அப்பார்ட் ஃப்ரம் தட் 2 விஷயங்கள் நான் அதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு அவர்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுத்தது. இந்த அரசு வேலை கொடுத்தது அநியாயத்தினுடைய உச்சக்கட்டம்னு என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த 41 பேரோட குடும்பங்கள் உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனால் அவர் ஒரு தனிநபராக அங்க போகும்போது அவரை பார்க்க சென்று இறந்தவர்கள். அதுல ஒரு அம்மா சொல்லுது, நான் இன்னைக்கு அவரை பக்கத்துல போய் பார்த்தேன். அதற்கு நான் என்னுடைய குழந்தைய நான் இழந்தேன். ஆனா நான் இன்னைக்கு அவரை பக்கத்துல போய் பார்த்தேன். இது எப்ப கிடைச்சிருந்திருக்கும்னு. அப்போ உன்னுடைய குழந்தையை விட நீ பெருசுன்னு நினைச்சு வந்தவங்கள அங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உங்களோட சொத்துல இருந்து நீங்க பிரிச்சு கொடுங்க. நான் சல்யூட் அடிக்கிறேன். உங்களுக்கு ராயல் சல்யூட் ஐ வில் கிவ் யூ. ஆனா அதை விட்டுட்டு ஊரா வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செஞ்சீங்கன்னு இதுக்கு முன்னாடி இருந்த அரச சொன்னீங்கல்ல, அதே மாதிரி வருஷ காலமாக என்னுடைய கடைசி வருஷத்திலேயாவது நான் டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட மாட்டேனா, எனக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிராதான்னு என்னவங்களுடைய கனவு 41 பேரோட கனவுல நீங்க மண்ணை தூக்கி போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றது? ஆனால் அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த தூத்துக்குடியோட துப்பாக்கி சூடு ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டினால் ஏற்பட்ட விளைவு. அது தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, இன்ஸ்ட்ரக்ஷனே வரல, அந்த மாதிரி 100 விவாதங்கள் இருக்கு. ஆனால் அது அரசாட்சி அமைந்த பிறகு அந்த அரசமைப்புல உள்ள பிரச்சனைகளால ஏற்பட்டது அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. இதுக்கு செய்ய வேண்டியது விஜயான ஒரு தாவேகா கட்சியோட கடமை. அப்ப நீங்க இந்த 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணதுனால ஒரு 41 பேரோட கனவு அங்க போயிடுச்சு அப்படிங்கிறது ஒண்ணு. இத எப்படி ஒரு மினிஸ்டர் சொல்றாரு அப்படிங்கறதும் தெரியல. ஏன்னா தூத்துக்குடி சம்பவமும் இந்த சம்பவமும் நீங்க நேருக்கு நேர் ஒப்பிடவே முடியாது. தூத்துக்குடி சம்பவம் ஊர் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க.
கரூர்ல நடந்தது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய கூட்டம். நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ நீங்க இதை எப்படி ஒப்பிட முடியும்னு. அப்போ எந்த ஜென்சிக்களை வச்சு ஓட்டு வாங்கினாரோ அந்த ஜென்சிக்கு இதெல்லாம் புரியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் வந்து எந்த கவலையும் படாம ஒரு முதல்வரா இருந்து கூட இதெல்லாம் பேச முடியும்னு நினைச்சு பேசுறாரு, செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. 2வது விஷயமாக பாக்குறது, கரூர்ல 2 ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ல வந்த ஸ்மார்ட் போர்டை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை லைவ் ரிலே பண்ணுது. இது முழுக்க முழுக்க அத்துமீறலா நான் பாக்குறேன். இந்த இளைய சமுதாயத்தை கேடுகட்ட இடத்துக்கு குழியில எப்படி டிஎம்கே செஞ்சுச்சோ அதனுடைய அடுத்த வருஷனாக நான் இதை பாக்குறேன். அவங்க ஸ்கூலுக்கு வெளியில செஞ்சதை இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்து செஞ்சுட்டாங்க. அந்த லெவலையும் தாண்டி இன்னைக்கு போயிருச்சுன்னு. ஏன்னா பிறந்த நாளுக்கு வந்து உள்ள ஸ்கூலுக்குள்ள கொண்டாட்டமாக இருக்கட்டும், அவர் படத்தை எடுத்துட்டு போய் ரீல்ஸ் எடுக்கிறதாக இருக்கட்டும், அதையும் தாண்டி இன்னைக்கு 3வது லெவலாக இது வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இந்த 2 விஷயமும் கரூர் விஷயத்துல ஒரு வருந்தத்தக்க, கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இல்ல, அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க லைவ் போட்டதை பத்தி பேசுனீங்க. அதாவது பள்ளி கல்வித்துறை அப்படின்னோடனே நம்ம முன்னாடி ஆட்சியிலையும் நிறைய வந்து பேசியிருக்கிறோம். அதாவது நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, இந்த பள்ளி கல்வித்துறையில மட்டும் கைய வைக்காதீங்க, பசங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு. அதேதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கல்லூரியில நடக்குது. அதேதான் இப்ப பாருங்க மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்து போயிருக்குது. அதையும் நீங்க பாத்திருக்கீங்க, நிறைய ட்வீட் வந்து போட்டிருக்கீங்க இந்த வாரத்துல. இல்ல ரொம்ப ஏதாவது திரும்ப திரும்ப எல்லா ஆட்சிகள், ஏன்னா நான் வந்து ஸ்ரீலங்கா உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகுங்க. ஒரு ஒரு பிரச்சனை வந்தப்போ முதல்ல ஒரு நாடு வந்து குட்டிச்சவரா போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 விஷயத்துல அவங்க தலையிடுவாங்க. ஒண்ணு கல்வி, இன்னொன்னு கலாச்சாரம். கல்வின்னு வரும்போது யாழ்ப்பாணத்துல முதல்ல குண்டு போட்டது வந்து அங்க இருக்கக்கூடிய லைப்ரரிய, ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு லைப்ரரிய. ஏன்னா அந்த லைப்ரரியில தான் காலம் காலமாக இருந்த ஓலைச்சுவடி முதல் அத்தனையும் இருந்தது. ஓலைச்சுவடிக்கு பிறகு செப்பேடு, செப்பேடுக்கு அப்புறம் கல்வெட்டு, கல்வெட்டுக்கு அப்புறம் புத்தகங்கள்னு இத்தனையும் சேர்த்து வச்சிருந்த ஒரு லைப்ரரிய தான் முதல்ல அவங்க எரிச்சாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இது மீண்டு வர்றதுக்கு ஒரு நூற்றாண்டு காலம் ஆனால் கூட நீங்க இழந்த ஓலைச்சுவடிய திரும்ப எடுக்க முடியாது. அதுல அழிஞ்சதுதான். அப்போ எங்க முதல்ல கை வைக்கணும் அப்படின்னா கல்வியில கை வைக்கணும். அந்த கல்வியில பள்ளியில இருந்து இன்னைக்கு கல்லூரிக்கு போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்க முடியும். முழுக்க முழுக்க நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த வாரம் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில, கல்லூரி நிகழ்ச்சியில விஜய் அவர்களோட பாட்டை போட்டு ஆடுறாரு. அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழால ஒரு அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கவர்னரோட ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். யூசுவலா ஒரு பட்டமளிப்பு விழா உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கவர்னரோட நிகழ்ச்சி மாதிரி அவ்வளோ புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி 1 by 1 இருக்கும். அப்படி இருக்கிற நிகழ்ச்சியிலேயே ஒரு விஜயோட பாட்டை போட்டு அவங்களால ரசிக்க முடியுது அப்படின்னா எல்லா இடத்துக்குள்ளேயும் அவங்கள ஊடுருவ வைக்கணும்ன்றதுல ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவங்க வச்சிருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. இல்ல, நீங்க அமைச்சர் அருண்ராஜ் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து ப்ரொஃபஷனலி இஸ் அ டாக்டர். அதுவும் இல்லாம மத்திய அரசாங்கத்தினுடைய IARS அதிகாரியா வேலை செஞ்சு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. சோ அவரே வந்து இந்த அரசியல் அப்படின்னும் போது எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா நான் நிறைய பேசும்போது சொல்லியிருக்கேன், இந்த IAS IPS IRS அதிகாரிகள் மேல வந்து நம்மளுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஏன்னா அவங்க சாதாரணமா வர்றதில்ல, நிறைய படிப்பாங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருப்பாங்க, அந்த டஃப்பான எக்ஸாம் எல்லாம் எழுதி வராங்கன்னு. அப்படி ஒரு எக்ஸாமை எழுதி, அதாவது நாட்டுக்காக சேவை செஞ்சு, நீங்க வந்து முதல்வன் படத்துல ஃபைனலா ஒரு அர்ஜுன் சொல்வார்ல, என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டியேன்னு, அவ்வளவுதான் நீங்க யோசிக்கணும். அதுக்கு மேல நீங்க யோசிக்கவே தேவையில்லை. பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவ்வளவுதான். அரசியல்வாதின்றவங்க அப்படியேதான் இருக்கிறாங்கன்றத திரும்ப திரும்ப இவங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஐகானிக்கா இன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் இதே நாட்டுல இருந்திருக்காங்கன்றத மறந்துடக்கூடாது. அவர் இன்னைக்கு நீங்க நிதி அமைச்சர் கல்வி அவர் பேர் மரிய செல்வன் அவர்கள், அவர்களுடைய சத்யபாமா பல்கலைக்கழகத்துல, நான் இதை கனெக்ட் பண்றேன் உங்களுக்கு, நீங்களே பாருங்க. இவர் வந்து அருண்ராஜ் அவர்கள் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பிரச்சனை வந்தப்ப சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் தமிழகத்துல வந்து கல்லூரிகள் எல்லாம் யார் நடத்துறாங்கன்னு, ஒண்ணு டிஎம்கே நடத்தும், ஒண்ணு ஏடிஎம்கே நடத்தும், சொல்றது அருண்ராஜ் அவர்கள். ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா சத்யபாமா பல்கலைக்கழகம் இல்லைன்னா ஜேபிஆர் அந்த குரூப் யாரோடது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மரிய வில்சன் அவர்கள் அந்த பட்டமளிப்பு விழால அந்த கோட்டோட அவரும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் முழுக்க அரசியல் பேசுறாங்க அந்த மேடையில.
அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு பட்டமளிப்பு விழா மேடையில நீங்க அவ்வளவு பெரிய அரசியலாக்கி அந்த நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். ஆனா நான் உண்மையில சொல்றேங்க. நான் ஒர்க் பண்ண காலேஜ் கூட ஒரு அரசியல்வாதியுடைய காலேஜ் தான். ஆனால் ஒரு நாள் கூட நான் உண்மையும் ஹானஸ்டா மனசாட்சியோட சொல்றேன். ஒரு நாள் கூட அந்த பல்கலைக்கழக வளாகத்துல, கல்லூரி வளாகத்துல அரசியல் பேசுனதே கிடையாது. யாரையும் உள்ள கூட அவங்க அலோ பண்ணவே மாட்டாங்க. ஒரு சேர்மனாக அவர் வருவாரு. இன்ஸ்ட்ரக்ஷன அங்க இருக்கக்கூடிய ஹெச்ஓடிஸ்க்கு குடுப்பாரு. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களே தவிர, அரசியலாக ஒரு வார்த்தை அவரும் பேச மாட்டாரு. உள்ளுக்குள்ள பேச அனுமதியும் கிடையாது. அதனால தான் அவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக ஒரு நல்ல ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடிஞ்சது. அதையும் தாண்டி எல்லாராலும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க முடிஞ்சதுங்கிறத நம்ம பார்க்கணும். சோ அதே இது அருண்ராஜ் அவர்களை வந்து அத எதுக்காக இந்த விஷயத்த சொல்றாருன்னா, இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில 650 இடங்களை நாம இன்னைக்கு இழந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அரசினுடைய மெத்தன போக்கு. அவர் என்ன சொல்றாரு, இத நாங்களா செஞ்சோம், இதுக்கு முன்னாடி இந்த அரசு செஞ்சுது அப்படின்னு அவர் சொல்றாரு. வெள்ளை அறிக்கை எடுக்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுல்ல, அதே வெள்ளை அறிக்கை எடுக்கிற டயத்துல அவங்களுடைய துறையில என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஏன் உங்களால முடியல? விஜயோட பாட்டை போட்டு எங்க ஆடலாம்னு யோசிக்கிற உங்களால அதே காங்கிரஸ் நீங்க வந்து நீட்டுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட குத்துப்பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டன போராட்டம் கூட்டம் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு விஜயோட பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க அதை ஆடுங்க, ஏன்னா அது கட்சி மேடை, நீங்க என்ன வேணா செய்யலாம். சோ அப்ப வெள்ளை அறிக்கை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு துறைக்கும் முயலும் போது உங்களுடைய உயர்கல்வித்துறையில மருத்துவத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஏன்னா நீங்க ஒரு டாக்டர். அப்போ மருத்துவக் கல்லூரியில அல்லடை இஷ்யூ போயிட்டு இருக்குது. நீட்டு தேர்வு ரத்தாகி திரும்பவும் வருது. அப்போ எப்ப கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், என்னென்ன நடைமுறை இருக்கு, எவ்வளவு சீட் இருக்கு, இதுல எத்தனை 7.5க்கு போகும், எத்தனை வந்து நமக்கு வரும், இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி 3 காலேஜ் வந்து அப்ளை பண்ணாங்க. 60 நாளைக்குள்ளார நீங்க ஒப்புதல் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ஓசி கிடைச்சதாக அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க அந்த 1 மாசத்துக்கு முன்னாடியே, இன்னைக்கு 2 மாசம் ஆயிடுச்சு, நீங்க வந்த 1 மந்த்ல இத பார்த்திருந்தா கூட நீங்க இன்னைக்கு போற கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறத அன்னைக்கு போயிருந்திருக்கலாம்ல. அப்ப அது அட்லீஸ்ட் ஸ்டேயாவது ஆயிருக்கும்ல. இன்னைக்கு நீங்க எதிர்த்து அப்பீல் போறீங்க, அன்னைக்கு நீங்க ஸ்டே வாங்கியிருக்க முடியும். ஆட்சி மாறினதுனால எங்களால அதை உடனடியாக செய்ய முடியல. அடுத்து நாங்க சொல்ற வரைக்கும் எங்களோட கருத்தை எடுத்துதான் அவங்களுக்கு அடுத்த ஆர்டர் கொடுக்கணும்னு உங்களால ஸ்டே வாங்கியிருக்க முடியும்ல. ஏன்னா அந்த கல்லூரி ஒண்ணு ஏடிஎம்கே காரங்களோடதோ ஒண்ணு டிஎம்கே காரங்களோடதுன்னு அவர் ரீசன் சொல்றாரு. அப்ப நீங்க ஒரு மேடையை எப்படி அரசியலாக பயன்படுத்துறீங்களோ அவங்கவுங்க அப்படித்தானே இது வரைக்கும் பயன்படுத்தி இருக்காங்கன்றது ஆயிடுது இல்ல. அப்ப இந்த 650 போச்சு அப்படின்னா உடனே அவர் சொல்றாரு எப்படி. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து 650 போனதுக்கு நாங்க காரணம் இல்ல, வந்து இதற்கு முந்தின அரசு செஞ்சிருக்கணும். ஆனா முந்தின அரசு பிப்ரவரியிலேயே கோர்ட்டுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் யுஜிசி அதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கொடுக்க கூடாது, நிகர்நிலை பல்கலைக்கழகமாக கொடுக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னுடைய சீட்டை இழக்கும்னு அவங்களுக்கு தெரியும். யுஜிசிக்கு வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்காத என்ஓசி கொடுக்காத ஒரே காரணத்தினால அந்த டைமுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது விக்டிம் கார்டு பிளே ஆகி அவங்களுக்கு அது போயிருக்குன்றதுதான் இங்க நிதர்சன உண்மை. இந்த 650 சீட்டு நம்பரை வச்சு பேசி அதுல வந்து அரசியல் நடத்தக்கூடிய இந்த அமைச்சர் இந்த காலேஜ்ல எல்லாம் அதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்றத பார்க்கணும். ஏன்னா என்னுடைய நண்பருடைய பசங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீட் எழுதி படிச்சு டாக்டரா படிக்கிறவங்க இருக்கிறாங்க, டாக்டரா ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க வந்து பேசுனீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை விட நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க படிக்கக்கூடிய கல்லூரியில வேலை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தேவையான உபகரணங்கள் இல்ல, சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் இல்ல. அதனால நீங்க வந்து எவ்வளவு நிறைய டாக்டர் எடுத்துட்டு வர்றதை விட இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா சொல்றதையும் நான் கேட்டேன். கண்டிப்பா நீங்க அந்த வெள்ளை அறிக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார், எவ்வளவு ஸ்டாஃப் அங்க வந்து டாக்டர்ஸ் மருத்துவ கல்லூரிகள்ல வந்து எவ்வளவு ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் பற்றாக்குறையா இருக்காங்க. வார்டு பாய் நீங்க சொன்னது போல ஒரு மருத்துவருங்க 2017 முதல் முறையாக நீட்டு தேர்வு எழுதி எம்எம்சி கிடைச்ச ஒரு
டாக்டரை நான் சமீபத்துல பார்த்தேன். அவர் வந்து என்ன அடையாளம், நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிருக்கேன். அவர் என்ன அடையாளம் கண்டுட்டு, மேடம் நீங்க வந்து நீட்டுக்காக நிறைய பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு என்கிட்ட வந்து அவர் பேசுறாரு. பேசும்போது அவர் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெகிழ்வாக இருந்த விஷயம் அது. அவர் என்கிட்ட சொல்றாரு, மேடம் 2017 தமிழ்நாடே வந்து நீட்டுக்கு எகெயின்ஸ்டா பேசும்போது நீங்க ஒருத்தர் தான் அதுக்கு பாசிட்டிவா பேசுனீங்க. நாங்கெல்லாம் அவ்வளவு பயந்து போய் இருந்தோம். நீங்க அவ்வளவு பாசிட்டிவா பேசுனீங்க. நான் அட்டெம்ப்ட்லயே ஜெயிச்சு எனக்கு இது கிடைச்சு நான் இன்னைக்கு டாக்டரா இருக்கேன்னு அவர் பேசிட்டு அவர் சொன்னாரு. நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரைய பார்த்துட்டு அவர் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் சீட்டு மட்டும் இங்க பிரச்சனை இல்ல. நான் உள்ளுக்குள்ள இருக்கேன். நீங்க இதையும் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் சார்பாக நான் இத பேசுறேன். அவர் சொல்றாரு, உள்ளுக்குள்ளார எங்களுக்கு வந்து பிஜிஸுக்கோ யூஜிஸுக்கோ ஹவுஸ் சர்ஜன்னு போனோம்னா 12 மணி நேரம் இல்ல 18 மணி நேரம் 20 மணி நேரம் கூட வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வருது. எங்களோட ஹெல்த் அவ்வளோ ஸ்பாயில் ஆகுது. எங்களுக்கு மாத்தி விடுறதுக்கு கூட அங்க டாக்டர்ஸ் வரமாட்டேன்றாங்க. ஒரு வார்டு பாய் ஒரு வார்டுல கிடையாது. அப்ப நாங்க வார்டு பாய் வேலை, நர்ஸ் வேலை, டாக்டர் வேலை 3 வேலையும் சேர்த்து பார்க்கிறோம். ஆனால் அரசு மருத்துவமனைகள் கல்லூரிகளோட இருந்திருக்கிறதுல ஒரு வார்டு பாய் கூட எங்களை மதிக்கிறது இல்ல. ஏன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் கொடுக்கும் போதுதான் நாங்க ஒரு டாக்டராக எங்களுக்கு ஒரு லைசன்ஸே வாங்க முடியும், ரெஜிஸ்ட்ரேஷனே வாங்க முடியும். சோ எங்களை வந்து அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணப்படுறது. எங்களுக்குள்ள ஒரு இன்ஃப்ரா இல்ல, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல, எங்களால ஒரு சாப்பிட கூட முடியல. ஒரு 20 மணி நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க. டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்க ஒரு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும், ஒரு 6 மணி நேரமாவது நல்லா தூங்கணும்ட்டு. ஆனா நாங்க ஒரு 4 மணி நேரம் கூட எங்களால தூங்க முடியறது இல்ல அப்படின்னு அவர் வந்து அவ்வளவு வருத்தப்பட்டாரு. நீங்க சீட்டை மட்டும் பேசக்கூடாது மேடம். ஏன்னா நான் சொன்னேன், நீங்க எப்படி வந்து முந்தின அரசு வந்து என்ஓசி கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதே அரசுதான் திருப்பூர், திருவள்ளூர், நாமக்கல் இந்த 3 இடங்கள்லயும் 50 சீட்டு மெடிக்கல் காலேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அத இவங்க கேட்ட மாதிரி இவர் சொல்றாரு. நல்லது வந்தா எனக்கு, கெட்டது வந்தா உனக்கு அப்படிங்கிற பாணி இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து என்ன சொல்றேன், நீங்க அந்த நிகர்நிலை கல்லூரிய வந்து அதாவது ஒரு பிரைவேட் காலேஜ யூனிவர்சிட்டியா போகாதன்னு தடுக்கிறதுக்கு உங்களால கொஞ்சம் தான் தடுக்க முடியும். அது அவங்களோட ரைட்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 650 சீட்டு போச்சு அப்படின்னா 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. 20 சீட்டு ஒரு காலேஜுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணா அங்க போறதை விட அதிகமாக உங்களால பிளஸ்ஸா கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் அதுதான் என்னோட கட்டுரையில எழுதியிருந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, சீட்டை அதிகரிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல மேடம், எங்களுக்கு இங்க உள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நீங்க இத வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையிலேயே நீங்க ஒரு ஐஆர்எஸ் படிச்ச ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எவ்வளவு அழகா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்க முடியும். நான் தாய்மாமன் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க எக்மோர்ல வந்து சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய தூக்கி வச்சு அன்னைக்குள்ள ஒரு நாள் கண்டென்ட்ட கொடுக்கறதுனால உங்களோட வேலை முடிய போறது இல்ல. இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அமைச்சர் மட்டும் டாக்டர் இல்ல, அவருடைய மனைவியும் டாக்டர். அவங்க அரசு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறாங்க. சோ இது வந்து இந்த நம்பர்ஸ மட்டும் வச்சு இவங்க வந்து நீட்டை வச்சு அரசியல் பண்றதை விட்டுட்டு, இந்த நீட்டுல பாஸ் ஆகி படிக்க வராங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க ஒருத்தர் வந்து 20 மணி நேரம் வேலை செய்யறாரு, அங்க வந்து ஒரு வார்ட் பாய் கூட வேலை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, அதாவது ஒரு டாக்டர் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை. எவ்வளவு பேர் வந்து என் பையன் டாக்டர் படிக்கிறான், நான் டாக்டர் படிச்சுட்டேன், அவன் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த படிப்புக்கு ஏத்த அவனுக்கு ஒரு மரியாதை இல்ல, அந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி அவனால வேலை செய்ய முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? சோ அதுதான், அதாவது மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையை வந்து முழுசா வெளியில வந்து சொல்றது இல்ல. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் என்ன பண்ணாங்க, செங்கலை தூக்கி சுத்திட்டு வந்தாங்க. வந்தவொடனே முதல் கையெழுத்து நீட்டுன்னாங்க. இந்த நீட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்களுடைய அரசியல் நாடகத்துக்கு பயன்படுதே தவிர, உண்மையிலேயே படிச்சு டாக்டர் ஆகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அது எவ்வளவு தொந்தரவு கொடுக்குது, எவ்வளவு தொல்லைகள் கொடுக்குது அப்படிங்கறத அட்லீஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர், ஏன்னா அவர் பை ப்ரொஃபஷன் அவரே ஒரு டாக்டர், அவருடைய மனைவி ஒரு டாக்டர், அரசு ஆஸ்பத்திரியில தான் வேலை செய்யறாங்க, அவரும் அரசாங்கத்துல ஐஆர்எஸ்ஆ இருந்திருக்கிறார். சோ மக்கள் மனநிலையை புரிஞ்சு, ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுனாலதான் இவ்வளோ நாள் இருந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து சொல்றேன், இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இந்த மருத்துவத்துறையில ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க, அந்த துறையை பத்தி தெரிஞ்ச ஒரு அரசனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட பத்தி தெரிஞ்ச ஒரு அமைச்சர் இருக்கும்போது
இதுல இருக்கக்கூடிய அந்த தவறுகள் எல்லாம் அவங்க வந்து சரி செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த படிச்சுட்டு வர அந்த இளம் மருத்துவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பிதான் இவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. சோ மாற்றம் அப்படின்னா மேடையில டான்ஸ் ஆடுறதோ, பாட்டு பாடுறதோ இல்லாம, மக்களுக்கு நல்லத செய்யக்கூடிய மாற்றங்கள். ஏன்னா நீங்க பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது அதுவும் வந்து உங்களுடைய ஒரு தொழிலா தான் இருந்தது. அதையும் பண்ணுங்க. கண்டிப்பா. பண்ண வேணான்னு சொல்லல. அதோட சேர்ந்து மாற்றம் வேணும், நல்ல ஆட்சி வேணும், நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட்ட மக்களுக்கும் நல்லத செய்யுங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டோட விடைபெறுவோம். பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ. நன்றி, வணக்கம்.